ஒரு அடி மழை பெஞ்சிருந்தா 1200 டன்னு. ஒரு ஏக்கரில் மட்டுமே நான் வந்து 1200 ஏக்கர் நிறுத்திருக்கேன். எனக்கு பக்கத்தில் அவங்க 5 ஏக்கர் வச்சிருக்காங்க, அவங்க 20 ஏக்கர். ஒரு கிராமத்தை சுற்றி 100கணக்கான ஏக்கர். சரிதானே நம்ம சொல்றது? ஒரு கிராமத்தை சுற்றி 100கணக்கான ஏக்கர் இருக்கு, 100கணக்கான கிராமங்கள் இருக்கு, ஆயிரக்கணக்கான கிராமங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. உலகத்தோட தென்பகுதி பூரா மக்கள் வாடுற பிரதேசங்கள்லாம் என்ன செஞ்சாங்க? லட்சம் ஏக்கரில் நெல்லை பயிரிடுறன்னு சொல்லி நெல்லை பூமியில் நீரை நிறுத்துறதுக்காகவே நெல்லை கண்டுபிடிச்சி பயிரிட்டாங்க. அதில் தான் தான் உயிர் இருக்கணும். இந்த தண்ணி பூமி உள்ளே போகணும். இந்த தண்ணி உள்ளே போனால் தான் கடலுக்கு எதிரே நிலத்தோட மட்டம் உயரும். சரியாக கோவையாக சொல்லிட்டு வரேன்னா சரியாக புரியுது அவங்களுக்கு? இதனால் பூமி விரிவடையணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் செயற்கையாக கண்டுபிடித்த பொருளுக்கு பேர் என்ன? செயற்கையாக கண்டுபிடிச்சாங்களா இயற்கையாக கண்டுபிடிச்சாங்களாங்கிறத இப்போ அடுத்தது போகிறோம். இது கிடையாது. இந்த பூமி சுழற்சியில் இன்னும் கொஞ்சோண்டு விடுபட்ட செய்தியை சொல்லிடுறேன். பூமி சுற்றிக்கிட்டே வந்தது, பாதி தண்ணி ஆவியாக போச்சு, மிச்ச தண்ணி இருந்தது. அடுத்த வருஷம் திருப்பி பழைய இடத்துக்கு வந்தது. எங்கே வந்தது? மழை காலத்துக்கு பூமி வந்தது. திருப்பி இப்போ மழை பெய்யுது. போன தடவை 1 அடி மழை பெஞ்சுது, இந்த வருஷம் 1.5 அடி மழை பெஞ்சிட்டு இப்போ தண்ணி என்ன செஞ்சுருக்கோம்? போன தடவை போன தூரத்துக்கு போயிருக்குமா, இன்னும் கூட போயிருக்குமா, குறைச்சலாக போயிருக்குமா? கூட போயிருக்கோம். போன தடவை 1 அடிக்கு போன தண்ணி ஒரு 20 அடிக்கு போயிருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த தடவை போன தண்ணி திருப்பி அந்த 20 அடிக்கு போகும் தானே. அங்கே ஏற்கனவே போன ஈரம் இன்னும் இருந்துட்டு இருக்கு. இப்போ அந்த தண்ணியோட இந்த தண்ணி சேரும்ல, சேரும். இப்போது பூமி திருப்பியும் சுற்றுது அந்த 2 மாதம் கழிச்சு. இப்போ அந்த தண்ணி ஏற்கனவே ஓடி கொஞ்சம் தூரம் போச்சு இல்லை, இப்போ அதே ரூட்டில் இந்த தண்ணி போகும் தானே திருப்பி. இப்படித்தான் பூமிக்கு கீழே பூமியினுடைய சுழற்சி வேகத்தில் என்ன ஏற்பட்டிருக்கு? நீரோட்டங்கள் ஏற்பட்டிருக்கு. பூமிக்கு கீழே எப்படி நீரோட்டம் இருக்குது தெரியுதா? லட்சக்கணக்கான ஏக்கரில், கோடிக்கணக்கான ஏக்கரில் நம்முடைய முன்னோர்கள் வரப்புன்னு ஒன்று கடல் மட்டத்துக்கு எதிராக எடுத்து நீரை நிறுத்தினாங்க. அந்த தண்ணியை பூமி உள்வாங்கி என்ன செஞ்சுது? கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சுது. பூமி தானாகவே விரிவடையலை. புரியுதா? பூமியை விரிவடைகிறதுக்கு நீரை காரணமாக்கினாங்க. இந்த நீரை பூமியில் நிறுத்தணுங்கிறதுக்காக என்ன பொருளை கண்டுபிடிச்சாங்க? நெல்லை கண்டுபிடிச்சாங்க. இதோட உதவியோட வருஷத்தில் 2 மாதம் மட்டுமே பேஞ்ச தண்ணியை பூமியில் வரப்படுத்தி நிறுத்தி பூமியை டெவலப் பண்ணாங்க நம்ம முன்னோர்கள். அந்த தண்ணி தான் பூமியில் இன்னைக்கு வரைக்கும் உள்ள தங்கி இருக்கு. இப்போ வாட்டர் லெவல் குறைஞ்சி பூமி எல்லாரும் பேசிக்கிறாங்க தானே? உண்மையா பொய்யாது? உண்மை. ஏங்க தண்ணி குறையுது? பூமியில தான் இயற்கையாக தண்ணி இருக்கு, ஏன் குறையுது சொல்லுங்க. விவசாயம் சரி இல்லை, முதல்ல அளவுக்கு இப்போ விவசாயம் அதிகமாக செய்கிறாங்க. வேற யாராவது? மழை கம்மியாயிடுச்சு. வேற யாராவது? தண்ணியை வடிச்சு விட்டுறாங்க. வேற யாராவது? ஓகே, அப்புறம் எல்லாமே சரியான அது உண்மை. இந்த நீங்கள் சொல்ல எல்லா உண்மையிலையும் உண்மை இருக்கு. எல்லாமே முழு உண்மை கிடையாது. எல்லாமே உண்மை, பொய் இல்லை. ஆனால் எல்லாமே முழு உண்மை கிடையாது. யானையோட காலை பார்த்துட்டு யானைன்னு சொன்னால் உண்மை தான், யானையோட தலையை பார்த்துட்டு உண்மைன்னு சொன்னால் உண்மை தான், யானைன்னு சொன்னால் உண்மை தான். அது மாதிரி உண்மை எல்லாரும் கலந்து பேசுகிறோம். உண்மை என்னன்னு கேட்டால், நம்முடைய முன்னோர்கள் செஞ்சது மாதிரி நீர் சேமிப்பை சுத்தமாக விட்டுட்டோம். நீர்நிலைகளையும் பராமரிக்கல. நிலத்தில் பெய்கிற தண்ணியை நிலத்திலேயே நிறுத்தலை. நிலத்தில் பெய்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு தான் நம்ம சேமிக்கிறோம். 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் தான் சேமிக்கிறோம். ரெண்டாவது, இந்த தண்ணி பூமி உள்ள இருக்கிற தண்ணி ஏது தெரியுமா? ஆயிரக்கணக்கான வருஷங்களா நம்முடைய முன்னோர்கள் சேமித்து வச்ச தண்ணி அது. எத்தனை வருஷம்? 1000 வருஷமா. எப்பயிலேருந்து நம்மளுடைய அறிவுக்கு தெரிஞ்சு எப்போ சேமிச்சதா தெரியுது தெரியுமா? முதல் சேமிப்பு துவங்கினதா தெரியுது தெரியுமா? யார் காலத்துலேருந்துன்னு தெரியுமா? ஔவையார் காலத்துலேருந்து தெரியுது. நம்ம வரலாறு தெரிஞ்ச காலம். வரப்பு உயரணும் வாழ்த்துனாங்க பாருங்க அவங்க. வரப்பு உயரமா போனதுனால என்ன நடக்கும்னா நீர் உயரம். இந்த வரப்பை பற்றி தனியாக ஒரு நாளைக்கு பேசணுங்க. அம்மா செய்தி அது கூட இருக்குது. நான் என்ன செஞ்சுருக்காங்கிறதுலாம் அதுக்கு பின்னால் வரும். நான் என்ன செஞ்சுருக்காங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். அப்பையிலேருந்து துவங்கின நீர் சேமிப்பு இப்போ நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தாங்க தண்ணி குறையுது. அது தானாகவே இருக்கிற பொருளாக இருந்தால் குறையாமலே வரும். சேர்த்து வச்சதை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். 1000-2000 வருஷமா சேர்த்து வச்சதை ஒரு குளத்துல ஒரு மோட்டாரை போட்டு இறச்சி பாருங்க, மிஞ்சி போனால் 1 வாரம் இறக்கும். அதுக்காண்டி குளம் வச்சிடும். உண்மையா இல்லையா? கிட்டத்தட்ட 50-60 வருஷமா கோடிக்கணக்கான மோட்டார், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கு மோட்டர், போர்வெல் அவ்வளவும் மொண்டுக்கிட்டே இருக்கும். எத்தனை ஆயிரம் குளம், எத்தனை மேட்டூர் டேம் தண்ணியை தெரியுமா நம்ம பூமியிலேருந்து எடுத்துட்டோம்.
அவங்க சேர்த்து வச்ச தண்ணியெல்லாம் சூறையாடிட்டோம் நம்ம. திருப்பி அதை அவங்க நீர் சேமித்த முறையை நம்ம செய்யவே இல்லை. அதனால தான் பூமியில் வந்து தண்ணி குறைஞ்சி. சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், நீரை சேமிக்கிறதுக்கு அவங்க சில மிக உயர்ந்த முறையெல்லாம் கையில் வச்சுருந்தாங்க. 2 மாதம் தான் மழை பெய்யும். எல்லா நிலத்துலையும் பூமியில் தண்ணியை வைக்க முடியாது. நெல் நடுற நிலத்துல தண்ணி வைக்கலாம். எல்லாமே நெல் நட்டுற முடியுமா? காய்கறியும் தேவைப்படுது, மனுஷன் குடியிருக்கிறதுக்கு உயரமான இடம் தேவைப்படுது, சாலைகள் தேவைப்படுது, புஞ்சை தாவரங்கள்லாம் தேவைப்படுது, மலையெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் நீரை சேமிக்க முடியாது. எப்படி தான் இந்த நீரை பெய்கிற நீரை வந்து எல்லா இடத்துலையும் மலையிலேருந்து பெய்யுது, அங்கேருந்து பெய்யுது, இங்கேருந்து பெய்யுது, வீட்டு கூரை மேலெல்லாம் பெய்யுது. இப்போ வீட்டு கூரையில் பெய்கிற தண்ணியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? மழைநீர் சேகரிப்புன்னு சொல்லி வீட்டு கூரை மேலே பெய்கிற தண்ணி சேர்த்து வைக்கிறோம்லங்க. அரசாங்கமே உத்தரவு போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் தானே. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு வீட்டுக்கு கூரை மேலே ஒரு மழை காலத்தில் பெய்கிற தண்ணியை கொண்டு வந்து பூமி உள்ளே விட்டு சேமிக்கிறோம். இதை விட உங்கள் நிலத்தில் பெய்கிற தண்ணியை நிலத்திலேயே நிறுத்திங்கன்னா ஒரு கிராமத்தை சுற்றி ஒரு நகரத்தை சுற்றி எத்தனை லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் பெய்கிற தண்ணி அந்த நிலத்திலேயே நிறுத்திங்கன்னா எவ்வளோ நீரை, ஒரு வீட்டுக்குறைகளில் பெய்கிற தண்ணி மாதிரி எத்தனை லட்சம் மடங்கு நீரை சேமிக்க முடியும். இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன் தெரியுமா? 35 வருஷமா என் நிலத்தில் பெய்கிற தண்ணியை என் நிலத்திலேயே நிறுத்திருக்கேன். ஒரு சொட்டு தண்ணி கூட என் நிலத்துலேருந்து வெளியவே போடும். இதுதான் நான் செஞ்சுருக்கிற மிகப்பெரிய சாதனை. 35 வருஷமா. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த வருஷம் சென்னையில் வெள்ளம் இருக்குது. போன வருஷம் 2-3 வருஷத்துக்கு முன்னே நம்ம பகுதியிலலாம் வெள்ளம் வந்தது. தஞ்சாவூர், நாகப்பட்டினம்லாம் வெள்ளம் வந்தது. உங்களுக்கு தெரிஞ்சு எங்கேயாச்சும் இது வரைக்கும் கேள்விப்பட்ட செய்தி சொல்லுங்கள். நிறைய கேள்விப்பட்டுட்டு இருக்கீங்க. எங்கேயாவது 2 அடி உயரம் மழை பெஞ்சாதான் இது வரைக்கும் மழையில் வரலாறு இருக்கா? நம்ம நாட்டில் வரலாறு இருக்கா? 2 அடி உயரம் மழை பெஞ்சிருக்கு இன்றைக்கி இந்த வருஷம் அப்படின்னு கணக்கு எடுத்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? வானிலை ஆய்வு சொல்லியிருக்கா? வானிலை அறிக்கை டெய்லி கேட்குறீங்க, இன்றைக்கி மழை வரும் வராதெல்லாம் கேட்குறீங்க. ஏமா ரமணன் பேசுகிறாரு, எப்பயாச்சும் அவர் வந்து 2 அடி மழை பெஞ்சிருக்கு இந்த வருஷம் அப்படின்னு பேசியிருக்காரா? இன்னைக்கு 2 அடி பெஞ்சிருக்கு, 1 அடி பெஞ்சிருக்குன்னு பேசியிருக்காரா? ஆனால் 8 அடி உயரம்லாம் மழை பார்க்குறீங்க தானே. இந்த வருஷம் கூட பார்த்தீங்க, தண்ணி அடிச்சுட்டு வெள்ளத்தில் போகுது, இடுப்பு மட்டும் தண்ணியில் நிற்கிறாங்க விவசாயிலாம். போஸ் கொடுத்தாங்களா இல்லையா? வெள்ள நிவாரணம் கேட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காமா இல்லையா? ஏதுங்க 2 அடி உயரம் மழை பெய்ய எப்படிங்க இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தது? போர் அடிக்குதா? நிறுத்திட்டு நம்ம மறுபடியும் பேசலாமா? உண்மையிலே நடந்துகிட்டு இருக்குங்க. உங்க பயிர் அழியுது. என் நிலத்துல 1 அடி தண்ணி பெய்யுது. நிலம் ஏற்கனவே பேசின மாதிரி மேட்டுல இருந்து பள்ளத்தை நோக்கி இருக்கு. என் வயலுக்கு பக்கத்து வயல் என் வயலை விட பள்ளம் தானே. நான் என் வயல்ல பெய்யுற தண்ணி 1 அடியை என் வயலில் நிறுத்தியிருந்தானா என் பக்கத்து வயலையும் 1 அடி தானே பெஞ்சிருக்கோம். அவன் வயலில் நிறுத்தியிருந்தானா அதுக்கு அந்த பக்கம் இன்னும் 1 அடி அவன் அங்கே நிறுத்தியிருந்தானா எப்படிங்க தண்ணி போகும்? இது அதை விட பள்ளம், அது அதை விட பள்ளம். அங்கங்கே பெஞ்ச தண்ணி அங்கங்கேயே நின்று இருந்தா மொத்தம் 1 அடி தான். இதில் இன்னொரு விஷயம்னா 1 அடி அளவுக்கு தமிழ்நாட்டில் மழையே பெய்யல. இன்னும் எங்கே பெஞ்சுது? யாருக்காவது தெரியுமா? சொல்லும்போது இன்னைக்கு வந்து 1 அடி மழை பெஞ்சு சொல்லுங்க.